ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபைவ் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் மேரேஜ் பட் ஹி ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒரு வழியாக ஜிம்மன் வந்து வானுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். வானுமே அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணியிருப்பா. ஜிம்மனும் கிஸ் பண்ணியிருந்திருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பேஷண்ட் நர்ஸு எல்லோரும் ஹேண்ட் தான் பார்த்துருப்பாங்க. நர்ஸெல்லாம் நம்ம வாயின் டாக்டருக்கு இவ்வளோ அழகான புருஷனாக அப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜிம்மனும் அங்கேருந்து பாய் சொல்லிட்டு ஓடி இருப்பா. வாயினா ஷை மொமெண்ட்டில் நின்றுட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கனெக்ட் டு த ஃபைவ் ஷார்ட் ஃபைனல் பார்ட். ஐயோ! என்ன எல்லாரும் பார்க்குறாங்க அப்புடின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே நர்ஸ்லாம் ஓடி வந்து, மேடம் மேடம் உண்மையாகவே அவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? ஆ ம் ஆமாம், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். உங்கள் கல்யாணத்துக்கு வேலையே நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் நல்லா சீனு பா செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபோனில் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு. வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கா போல் காட்டுறா. அவன் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு எனக்கு ஷேர் பண்ண அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு அந்த வீடியோ தான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கா. போகிற வரவங்க எல்லோரும் வாயனை பார்த்து சிரிக்கிறாங்க. வாயனுக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்டே தான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஜிம்மனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. கரெக்டாக ஜிம்மன் வர போகிறப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு வானுக்கு வந்துடுச்சு. ஜிம்மினும் அப்படியே கார்லேருந்து இறங்கி வந்து, என்னாச்சு வாயன்? தெரியல, யாரோ எமர்ஜென்சி கேஸாம், எந்த டாக்டரும் இல்லை, நான் தான் போகணும். ஜிம்மன் நான் போயிட்டு வரவா? ஏய் இது என்ன கேள்வி, போயிட்டு வா, இரு என் பேக்ஸை பொடி அப்படின்னு பேக்ஸ்லாம் கொடுத்துட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடிட்டுருக்கா. ஜிம்முனும் வானுக்கு பின்னாடி தான் வரான். ஸோ வந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஏதோ மாடியிலேருந்து கீழே வந்துட்டார் போல். அவருக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவருக்கு மூச்சு பேச்சே இல்லை. வான் தான் அப்படியே அந்த மேலே ஏறி உட்காந்து அந்த சிபிஆர்லாம் உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறா. ஜிம்முனுக்கா ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. வாயன் இவ்வளோ கஷ்டப்படுறாளா, வாயன் இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாளா அப்படின்னு வாயனை நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் வாயனை பார்த்துட்ருக்கான். வாயனும் கஷ்டப்பட்டு சிபிஆர்லாம் கொடுத்து ஒரு வழியாக அவருக்கு மூச்சு வந்துருச்சு. அது வந்ததுக்கப்புறம் வேகமாக நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு தேட்டருக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கா. போனதும் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கா. கிட்டத்தட்ட 1 ஹவராக உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கா. ஜிம்னு வெளியிலேயே தான் பார்த்துட்ருக்கான். வெளியில் நிற்கிற எனக்கே இவ்வளோ டயர்டாக இருக்கே, பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பண்ணிகிட்ருக்காளோ அப்படின்னு வானை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இதில் அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலிலாம் வருது. அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு போல். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. 2 பேரும் குட்டி குழந்தைங்க தான். அவங்க ஓடி வந்து அப்பா அப்பான்னு அழுதுட்டுருக்கு. அந்த அம்மா பயங்கரமாக அழுகுது. ஜிம்மன் தான், இருங்க அழுகாதீங்க, உட்காருங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, என் ஒய்ஃப் தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ரொம்ப சார் அடிபட்டிருக்கு. இந்த கீழே விழுந்து கிடக்கிற ரத்தம்லாம் என் புருஷனோட தானா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, அவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களுக்கும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி ஜிம்மன் கொடுக்குறான். அந்த 2 பசங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு. ஒரு 1.5 ஹவர் கழிச்சு தான் வான் வெளியிலே வரா. செம்ம டயர்டாயிட்டா. அப்படி வெளில வந்ததும் அந்த பேஷண்ட் வந்ததும் கேட்குறாங்க, என் புருஷனுக்கு என்னமாச்சு, என் புருஷனுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவர் நார்மலாக ஆகிட்டார், அவரை காப்பாற்றியாச்சு, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, அவருக்கு எதுவும் நடக்காது. ஒரு 2 நாளைக்கு ஐசியூவில் வச்சுருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? ஒன்றும் இல்லை. நீ நிஜமாக தான் சொல்கிறியாம்மா? நிஜமாக தான் சொல்கிறேன், உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வாயனோட காலெல்லாம் விழுக்க போகிறாங்க. ஆனால் வாயனா ஐயோ எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களையும் பார்த்து, உங்கள் 2 பசங்க பார்க்க க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்க தலையும் தடவி கொடுத்துட்டு, சும்மா நீ வீட்டுக்கு போகலையா, இங்கே தான் நின்றுட்டுருக்கியா? ஆமாம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? நீ போயிருக்கலாம்ல, நீ இல்லாமல் நான் எப்படி போவேன்? சரிங்க, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜிம்மன் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது நான் ஆல்ரெடி யூஸ் வாங்கி கொடுத்துட்டேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவள் போகிறா. போய் அவளோட கை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரா. அப்போ தான் ஐசியூக்கு அந்த பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க போல். வாயன் தான் சொல்கிறா, பார்த்து பண்ணுங்கள், ஆக்சிஜன் ட்ரிப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு, அவருக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன இன்ஜெக்ஷன் எந்தெந்த டைமில் போடணும் அப்படின்னு நர்ஸ்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவர் ஐசியூவில் இருக்கார். ஐசியூ வார்டுக்குள்ளே நாங்கள் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ 2 டேஸ் கழிச்சு அவளை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரிம்மா. அவர் நல்லா இருக்கார்ல? அவர் நல்லா தான் இருக்கார், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப வாயனை பாராட்டுறாங்க. வாயனா என் கடமை தான் செஞ்சேன், இதுக்கு நீங்கள் பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இது என்னோடய கடமை தான். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு. குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நல்லதில்லை. ஸோ குழந்தைங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் இருக்கதா இருங்க, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்மனை பார்க்குறா. ஜிம்மனும்
டாக்டர் மேடம் இப்போ மாதிரி கிளம்பலாமா? ம் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சிவனை கூட்டிகிட்டு போகிறா. அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே வாயனை தெரியும் போல், வாயன் ரொம்ப நல்ல டாக்டர் அப்படின்ட்டு. வாயன் என்ன இன்னும் இப்போ தான் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு எல்லோரும் வாயனை வந்து விசாரிக்கிறாங்க. வாயனும் வீட்டுக்கு போகிறேன். இதே உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வர வரைக்கும் 10 பேராவது கேட்டிருப்பாங்க. அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறான். நீ இந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டானோ அப்பெல்லாம் எதுவும் இல்லையே, ஏன் கேட்குறீங்க? இல்லை என்ன வாரம் என்ன கிளம்பலையா, உன் டியூட்டி எப்போவும் முடிஞ்சிருக்குமே, இது யார் உங்கள் வீட்டுக்காரரா அப்படின்னு அப்படி விசாரிக்கிறாங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு என் மேலே பாசம் அதிகம். ஓஹோ என்ன விடவா இருக்கலாம், யாருக்கு தெரியும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு. நிறையா தாண்டி வச்சுருக்கேன். நான் வச்சுக்கிறத விடவா? ஆமாம் எவ்வளவு? நிறையா. ஓ நான் அதை விட நிறையா வச்சுருக்கேன். இல்லையே நானும் அதை விட நிறையா வச்சுருக்கேன். இல்லை நான் தான் நிறையா வச்சுருக்கேன். இல்லை நான் தான் நிறையா வச்சுருக்கேன் அப்படின்னு மாறி மாறி சண்டை போடுவோம். வாயனா சிம்மன் கையெல்லாம் வலிக்குது சிம்மன், நாளைக்கு வேறு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வரணும், சீக்கிரம் வீட்டுக்கு வண்டி விட்ரு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டா. சண்டே நாளைக்கு போடலான்னு ஜிவனும் சிரித்து பார்த்துட்டு ஓகே பேபி அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தான் வாயன் கேட்குறா, சோயா என்ன சொன்னா? சோயா சோயா ஒன்றும் சொல்லலையே, அன்றைக்கி பிரேக்கப் பண்ணதோடு சரி, நான் அடுத்த அவளை பார்க்கவே இல்லை. சீரியஸாக தான் சொல்கிறியா? பார்க்கவே இல்லையா? இங்கே பாருவன், அவள் என் லைஃப்பில் பாஸ்ட், அவ்வளோதான். அவள் லவ் பண்ண, அவளை லவ் பண்ணா, அவள் ஏமாற்றிட்டா, நான் அதுக்கடுத்து பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சிட்டோம். எனக்கு இப்போ முக்கியம் அவள் இல்லை, நீ தான். புரியுதா? நம்ம லைஃப், நம்ம வாழ போகிற அந்த வாழ்க்கை, அதுதான் முக்கியம். நான் இப்போ அவளை லவ் பண்ணல, உன்னை தான் லவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ நீ தான் அவளோட முக்கியமாக தெரிகிற. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல? ஐ லவ் யூ வேன், உன்னை மட்டும்தான். உனக்கான அந்த இடத்த நான் யாருக்கும் இதுக்கு அடுத்து கொடுக்கவும் மாட்டேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், தப்பு தான், மன்னிச்சிக்கோ தாயி. ஐயோ ஜிம்மன், நான் அதுக்கெல்லாம் கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீ இப்படிலாம் பேசாத. ஓ சரிடி, எனக்கு புரியுது. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இந்நேரம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பா. ஆனால் நீ அப்படி எதுவும் போகாமல் என் லவ் தான் முக்கியம் என் கூட இருக்கில்ல, அதுவே போதும், அதுவே போதும் அப்படின்னு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவன் இனிமேல் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறான், என்கிட்ட விட்டுறாது அப்படின்றா. சரிடி அப்படின்னு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சிம்மன் அப்படியே வானை ஹக் பண்ணிக்கிட்டு விடவே மாட்டிக்கிறான். வாயனா விடுவா சிம்மன், அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு வானை மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் விழுகிறாங்க. அப்படியே சிம்மன் கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு வானை பார்த்து கேட்குறான், நீ ரொம்ப டயர்டாக இருக்கியா என்ன? ஆமாம். ஏன் கேட்குற? இல்லை இன்றைக்கி நைட் சம்திங் வச்சுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நீ பண்ணுற வேலையை பார்த்தது எனக்கே டயர்டாயிடுச்சு, அதான் கேட்குறேன். அதெல்லாம் இப்போ வேண்டாம், நம்ம அப்புறமாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஜிம்னை தள்ளி விட்டுட்டு வேகமாக அப்படியே ரூமுக்கு ஓடிட்டுருக்கா. ஜிம்னும் பின்னாடியே வரான். ஆனால் எதுவுமே பண்ணல. வாயனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டான். வாயனமே நம்மளை இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறானே, இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு அவளும் ஜிம்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலையில் 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்காங்க போல். வாயனா ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, எனக்கு எத்தனை பேஷண்ட் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு கூட்டு ஜிம்மில் தள்ளி விட்டு கிளம்பிட்டுருக்கா. அவள் தள்ளி விட்ட ஃபோர்ஸில் ஜிம்னு அப்படியே பெட்லேருந்து கீழே விழுந்துட்டான். ஐயோ இடுப்பு போச்சு, தள்ளி விட்டாலே, அடியே இருடி வரோம் அப்படின்னு அவனும் எந்திரிச்சு வந்து வான் ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளில வாடி, நான் தான் ஃபஸ்ட்டு குளிக்கணும், நீ கீழே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் போய் குளிச்சுக்கோ போ, நான் இங்கே தான் குளிப்பேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டேன் ஜிம்மன். பரவாயில்ல அப்படியே கதவை தரேன், நானும் உள்ளே வரேன், உன்னை கொன்று போட்டுருவேன். யாரை கொல்லுவன்ற, கதவை தரடி அப்படின்னு வேணுக்குனே கதவை திறந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டான். வயனா கத்திக்கிட்டு இருக்கா, இப்பெல்லாம் பண்ணாத, வெளியே போவோம், அதெல்லாம் பண்ண முடியாது, உன் கூட தான் குளிப்பேன் அப்படின்னு 2 பேரும் ஒரே ஷவரில் ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. 2 பேருக்குமே இப்படி சிரிப்பாக வருது, காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அடுத்து 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வயனா ஆஃபீஸ் இருக்குது பேபி, இப்போல்லாம் பண்ணக்கூடாது, அங்கங்கே தொடக்கூடாது, கையை எடுத்துகிட்டு ஒழுங்காரு அப்படின்னு அங்கே இருக்கிற டவல் எடுத்து சுற்றிட்டு ஒழுங்காக ஆஃபீஸுக்கு கிளம்பு சரியா. இன்றைக்கி ஏதோ உனக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ஸ் இருக்குன்னு சொன்னியே, அதை போய் பாரு. நான் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது இப்படி ஞாபகம் இருக்கும், நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். நீ கேன்சல் பண்ணுவேன், ஆனால் என் பேஷண்ட் என்னால் கேன்சல் பண்ண முடியாது, எனக்கு அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நம்ம இதை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம் சரியா அப்படின்னு ஜிம்முனுக்கு ஒரு கிஸ்ஸை மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போயிட்டா. ஜிம்முனா செவத்தில் மூடிட்டு இருக்கான்.
எவ்வளோ ஆசையாக வந்தேன். நல்லா தான் இருக்கா. ஆனால் எனக்கு டேஸ்ட்டு தான் பண்ண உள்ள. அழகான சாப்பாடு. கண்ணுக்கு நேராக சிக்கன் பிரியாணி வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிடாம சும்மா மோந்து மட்டும் பார்த்துக்கணும் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இவ பண்ணுறதும். கண்ணுக்கு நேரம் வந்துட்டு ஆனால் அதை கொடுக்காம போகிறாளே அப்படின்னு ஜிம்முனுக்கா அப்படியே ஒரு மாதிரி பாடிலாம் ஹீட்டாக ஃபீல் ஆகுது. தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு அப்படியே வெளில வரான். வான் அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஜிம்முன் அவளே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் இப்போ எதுக்கு நான் அப்படி பார்த்துட்ருக்க? பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்தேன். நான் இங்கே பாரு சிமன், டைம் ஆயிடுச்சு பாரு. ஆல்ரெடி நான் 1/2 hour லேட்டாக தான் போவேன்னு நினைக்கிறேன். நீ வேறு இதில் குறுகுறுன்னு பார்க்காத, சும்மா இரு. நான் இன்னொரு நாளைக்கு ஒன்று ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறேன். நீ கிழிச்ச போடி அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே தலை சீவிட்டு இருக்கானா. வாயனை அவனை தள்ளி விட்டு அவள் சீவிட்டு இருக்கா. 2 பேரும் மாற்றி மாற்றி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முனா ஒரு கடத்தில் வாயனை ஃபோர்ஸாக தள்ளான்னு போகும்போது அவள் கீழே விழ போயிட்டா. ஜிம்மன் தான் கையை பிடிச்சி அப்படியே ஹிப்பை சுற்றி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு, பாத்தியா நல்லா ஒன்றை மாதிரி கிடையாது, அப்படியே தள்ளி விட்டு போயிட மாட்டேன். நீ கீழே விழ போகிறான்னு தெரிஞ்சாலும் அப்படி நான் தாங்கி பிடிப்பேன் இந்த மாதிரி. நல்லா பிடிச்ச தள்ளு அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஒரு ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி அதில் ஜாமை தடவி ஜிம்மோட வாயில் சுருக்கிட்டு, இதுதான் இன்றைக்கி உனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் உனக்கு வேணும் இந்த பாரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சாப்பிடு. என்னடி எப்போயுமே சீக்கிரமாக எழுந்து சமைச்சு தருவேன், இன்னைக்கு என்னடி இப்படி சமைச்சு தர? ஐயோ செல்லம், நான் எத்தனை தூங்கிட்டேன்ல, அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதே சாப்பிட்டு 2 பேர் காரில் தான் போகிறாங்க. ஜிம்மன் வழக்கம் போல் அவளை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் ஆஃபீஸ் போயிட்டான். எனக்கு இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்கும் போல். அவள் எல்லா பேஷண்ட்டையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்முனுக்கு கால் பண்ணலாம் அவனு கால் பண்ணுறான். பார்த்தா ஜிம்முன் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். கட் பண்ணி விட்டுட்ருக்கான். ஆன்லைன் வரானான்னு பார்த்தா ஆன்லைனில் இருக்கா, பட் வாயின் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். என்ன இவன், நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். நான் என்ன அவனுக்கு போர் அடிச்சிட்டேனா? ஐயோ, நேற்று நைட்டு வேண்டான்னு சொன்னேன், அதனால் அவன் மறுபடியும் சோயாகிட்ட போயிட்டானோ இன்னும் அப்படின்னு வான் என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆஃபீஸ்லேருந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரான். ஏன்னா அவளுக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் காலையிலேருந்து கிட்டத்தட்ட 20 வாட்டி ஜிம்முனுக்கு கால் பண்ணியிருப்பாள், நிறையா மெசேஜ் பண்ணியிருப்பாள். பட் ஜிம்மன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதனாலே வாயனுக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட்டிங்காக இருக்குது. கரெக்டாக ஜிம்மனோட மெசேஜ் வருது. வாயனும் ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா, இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் உன்னை பிக்கப் பண்ண வர முடியாது, நீ ஏன் வந்துடு அப்படின்னு மெசேஜ் இருக்குது. இதை பார்த்தது வாயன் அவ்வளோதான் கன்ஃபார்மே பண்ணிட்டா. சரி இப்போ ஜிம்மன் நம்மளுக்கு இல்லை, அவன் திருப்பியும் சோயாக்கிட்டே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், சோயாக்கிட்டே போயிட்டான். அதான் என்னோடய மெசேஜ்க்கு அவன் ரிப்ளை பண்ணல, காலுக்கும் ஆன்சர் பண்ணல. போட்டோம் அப்படின்னு அவளை டாக்ஸி பிடிச்சி நேராக வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டி இருக்குது. அதானே பார்த்தேன். ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு ஜிம்மன் வீட்டுக்குள்ளே இருப்பான் அப்படின்னு. ஆனால் வீடே பூட்டி இருக்கு அப்படின்னு அப்படியே சோகமாக வீட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடு ஃபுல்லாக கேண்டில்ஸ் அண்ட் பலூன்ஸாக இருக்குது. ஜிம்மன் அதுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கான் சிரிச்சிட்டு. எனக்கு அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக ஃபீல் பண்ணுறா. அப்படியே ஒரு மாதிரி பேரஞ்சமாக நின்றுட்டு இருக்கும்போது ஜிம்மனா அப்படியே கையை பிடிச்சி வாயனை நடுவில் கூட்டு வரான். நடுவில் பார்த்தா ஹார்ட்டின் ஷேப்பில் அப்படியே ஃப்ளவர் வரைஞ்சி அதுக்கு நடுவில் வாயனை நிப்பாட்டி வச்சுருக்கான். வாயனை அப்படியே ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஜிம்மனை பார்த்தா, ஜிம்மனா என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு டீல் டவுன் போட்டு வானுக்கு ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணுறான். வான் இதை சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் என்ன நினச்சிருப்பானா, இவன் நம்ம காலுக்கும் ரிப்ளை பண்ணல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல, அப்போனா திருப்பி சோயாக்கிட்டே போயிட்டான் போல அப்படின்னு தான் நினச்சி வந்திருப்பா. இந்த வருஷம் தான் பண்ணுன்னு. ஆனால் ஜிம்மன் அவன் முட்டி போட்டு அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்து அவளுக்கு அழுகையே வந்துடுச்சு. ஜிம்மனை ஹக் பண்ணி ஓன்னு அழுகிறா. ஜிம்மனா இதுக்கடி அழுதுட்டுருக்க, எதுக்கு இப்போ இப்படி அழுகிற? இல்லை ஜிம்மன், நான் என்ன நினச்சேன்னா நீ என்னை விட்டுட்டு அந்த சோயா கூடயே போயிடுவேன். ஏன்னா நீ காலையிலேருந்து என் காலுக்கும் ஆன்சர் பண்ணல, என் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணலையா, என்னை கூப்பிடவும் வரலையா, அதான் நீ என்னை விட்டு போயிடுவியோ, எனக்கு நீ இதுக்கடுத்து இல்லையோ அப்படின்னு நினச்சேன், பயந்துட்டேன். ஆனால் நீ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்க, எதுக்கு நீ இப்படி அழ வைக்கிற அப்படின்னு ஜிம்முனை போட்டு அடிச்சிட்ருக்கா. ஜிம்முனை சிரிச்சிட்டே, அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒருத்தடி, உன்னை விட்டுலாம் போகவே முடியாது அப்படின்னு. சீக்கிரம் சொல்லு, லவ் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன். பண்ணுறியா? பண்ணுறேன். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த செயின் வாங்கி வச்சுருப்பா ஹார்டின் ஷேப்பில். அந்த செயினை உத்து பார்த்தா தெரியும் இவங்க 2 பேரோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த செயினை அவனோட கழுத்தில் போட்டு விட்றான் வாயனுமே. லவ் யூ ஜிம்முன்னு அப்படின்னு ஜிம்னை ஹக் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்னை கிஸ் பண்ணுறா. ஜிம்னும் அவனை கிஸ் பண்ணிட்டே, மேடம் இப்போ மாதிரி என் கூட வருவீங்களா இல்லைன்னா ஆ ம் வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஜிமினே அவனோட வாயை பொத்திட்டு, எனக்கு தெரியும் நம்ம இன்றைக்கி தான் லீகலாக மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அவங்க இது வரைக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஜிமுனா, சரி இன்னைக்கு நீ டயர்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக சொல்லலாம் அப்படின்னு வாயனை தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறான் வாயனுமே. சிம்மன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்திட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த 5 ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது கொஞ்சம் சின்னது தான், கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர். பாய்.